வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம விஜய் விஷால் வந்து மலேசியாவில் இருக்கார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து அங்கே உள்ள அந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க சார்பில் நடத்துகிற அந்த எக்ஸ்போவில் கலந்துக்கிட்டு ஸோ அங்கே உள்ள அந்த ஸ்மால் பூத்ஸ்க்குலாம் போயிட்டு ஸோ அங்கே உள்ள ஐட்டம்ஸ்க்கு வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரும் அவங்க ஃப்ரெண்டும். ஸோ அவர் வந்து நேற்று வந்து ஒரு ஸ்மால் ஷாப்ஸ்க்கு போயிட்டு அங்கே உள்ள பூத்தில் போயிட்டு நான் வந்து கல்யாணத்துக்கு வந்து சேலை வாங்கணும் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அது யாரோட கல்யாணத்துக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்சிதா வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ஒரு வீடியோ விட்டு அதில் வந்து ஒரு 2-3 வேர்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ விஜய் விஷாலும் ஒரு ஃபேன் அவருடைய ஃப்ரெண்டும் நேற்று வந்து அந்த ஸ்மால் பூத்துக்கு போயிட்டு விஜய் விஷால் சொல்லுவார், நான் மோஸ்ட்லி இந்த எக்ஸ்போக்கு வந்ததே கல்யாணத்துக்கு சேலை வாங்கணும் அப்படின்னு தான். ஸோ வெட்டிங் கலெக்ஷனுக்காக நிறையா சாரீஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவார். உடனே அவங்க இங்கே உள்ளவங்க ஸோ கல்யாணத்துக்காக நிறையா பல்காக சேலை வாங்கணும், நாங்கள் வந்து சேலை வந்து ஃப்ரீயாக கொடுப்போம், உங்கள் ஒய்ஃபுக்கும் நாங்கள் வந்து சேலை வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நானே சாக்காயிட்டு என்னடா விஜய் விஷால் ஒய்ஃப்லாம் இருக்கா அப்படின்னு. உடனே விஜய் விஷால் வந்து ஐயோ எனக்கு இல்லைங்க, இங்கே மலேசியாலேயே ஒரு பெரிய கை. ஸோ இந்த வருஷம் எண்டில் வந்து அவருக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அவருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் இப்போ இருந்தே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவருக்குலாம் அவர் ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்து உடனே வருவார். ஸோ அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு வர மாற்றி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே அந்த கான்வர்சேஷன் நல்லா இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்தது. அன்சிதா பற்றி சொன்னல, ஸோ அன்சிதா வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து நேற்று ஒரு வீடியோ விட்டு அதில் வந்து 2-3 வேர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து மன்னிச்சிட்டா நம்மளுக்கு வந்து அது சரியாயிடும், பட் வந்து விட்ரா போயிட்டு போகுது அப்படின்னு விட்டோம்னா நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம், வளர்ந்துட்டோம்னு அர்த்தம் அப்படின்னு வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வேர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கறதுக்கு உண்மை தான் அப்படின்னு மாதிரி இருந்தது. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ எனிவே பார்க்கலாம், விஜய் விஷாலும் அன்சிதாவும் எப்போது மீட் பண்ணுற சான்ஸ் கிடைத்தா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் எனக்கு தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ, ஸ்டே டியூன்.